Hello everyone, I'm Dr. Ritanya Ananthamurthy. So இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காமனான ஒரு டவுட் தான். ஸோ டோட்டலாக நான் எவ்வளோ அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும், ஆல் இண்டியா கோட்டாக்கு நான் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளிகேஷன் போடணும், எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த டவுட்ஸ் எதுவுமே உங்கள் மைண்டில் இருக்காது, ஃபுல்லாக கிளாரிஃபை ஆகிடும். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கவுன்சிலிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கவுன்சிலிங்னு எடுத்துக்கிட்டாலே ரெண்டு கவுன்சிலிங் தான், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் அண்ட் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங். ஸோ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஸோ டைரெக்டாக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும், ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங். ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு தான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட வேண்டிய ப்ராசஸ்ங்கிற ஒரு விஷயமே இருக்கு. பட் நிறைய பேர் ஆல் இண்டியா கோட்டாக்கும் நான் அப்ளிகேஷன் போடணுமா, எப்படி போடுறது, அந்த மாதிரிலாம் வந்து கேட்குறீங்க. பட் ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷனுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அந்த மாதிரி எந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. என்ன கேட்டகரியோ அதுக்கான ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அலாட் ஆச்சுன்னா சூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போயிடும். இதுவே வந்து ஸ்டேட் கோட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் இந்த நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நம்ம ஸ்டேட் கோட்டாக்கு தான் நம்ம போடுறோம். ஸோ டோட்டலாகவே உங்களுக்கு ரெண்டு அப்ளிகேஷன் தான் இருக்குது. நம்ம நிறையாலாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டு அப்ளிகேஷன் தான். ஒன்று கவர்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன், இன்னொன்று மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன். பட் அதுக்குள்ளேயே எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன். ஸோ ஒரே ஸ்டூடெண்ட் 2 அப்ளிகேஷன் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் போடலாம், சேம் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் போடலாம். அண்ட் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறவங்க 500 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அட் த எண்ட் ஆஃப் த சப்மிஷன் ப்ராசஸ்க்கு நீங்கள் 500 rupees பே பண்ணணும். அண்ட் அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா 1000 rupees பே பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் நாங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ப்ரீமியம் கைடன்ஸ் நீடட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் எங்கள் நம்பருக்கு கொடுங்க. ஸோ நாங்கள் இந்த ப்ராசஸ் வந்து டேக் ஓவர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் அப்ளிகேஷன் கூட போட்டு தரோம். அண்ட் கண்டினியூங் வித் வீடியோ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கோட்டா பற்றி எடுத்துக்கலாம். ஸோ தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா பியூராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 38 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. ஒன்று வந்து செமி கவர்மெண்ட் காலேஜஸ், ஒன்று வந்து செமி கவர்மெண்ட். அதாவது இஎஸ்ஐ சென்னை இஸ் செமி கவர்மெண்ட். 1 lakh per year ஃபீ வாங்குவாங்க. பட் இதுவுமே கவர்மெண்ட் கோட்டா தான். ஸோ இந்த பியோர் கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான். இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ இல்லை கவர்மெண்ட் கோட்டா இந்த மாதிரியான குழப்பங்களே உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒன்லி பியோர் கவர்மெண்ட் சீட்ஸ். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து இந்த கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் நம்ம போடுற மாதிரி இருக்கும். போட்டோன்னா அதில் வந்து நம்ம எந்த காலேஜ் லைக் என்ன இது கிடைக்குதோ அதை பொறுத்து நம்மளோட மார்க்கை பொறுத்து உங்களுக்கு அலாட் ஆகும். அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா 18,075 rupees per year டியூஷன் ஃபீஸ், அதாவது காலேஜ் ஃபீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,075 வரும். இதுதான் வந்து ஃபீஸ் கேட்டகரி. கவர்மெண்ட், பியோர் கவர்மெண்ட், தமிழ்நாடு காலேஜஸ் ஒரே ஒரு அப்ளிகேஷன், கவர்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன் 500 rupees பே பண்ணி போடுவீங்க. 18,075 ரூபாய் தான் வந்து டியூஷன் ஃபீ ஃபார் 1 year. புரிஞ்சுதுங்களா? இதுவே வந்து ப்ரைவேட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா தான் நிறைய குழப்பங்கள் வரும். ஸோ ப்ரைவேட் காலேஜ்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜ்னு நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா வந்து லைக் ப்ரைவேட்னு எடுத்தால் தான் உங்களுக்கு 2 கேட்டகரியாக பிரியும். ஒன்று வந்து கவர்மெண்ட் கோட்டாவும் இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் பிரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட்டுனா இப்போ நம்மளுக்கு பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச், எஸ்ஆர்எம், கற்பகம், தனலக்ஷ்மி இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ப்ரைவேட் காலேஜ். அது போக ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸும் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ப்ரைவேட் காலேஜஸ்குள்ள வரும். இந்த ப்ரைவேட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிஎஸ்சி மெடிக்கல் காலேஜ் நான் எடுத்துக்கிறேன். அதில் கவர்மெண்ட் கோட்டால நீங்கள் சீட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனே போதுமானது. இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதுவே போதுமானது. அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 7 லட்சத்திலிருந்து 12 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் வரும். டிபெண்டிங் அப்பான் த காலேஜ் யூ சூஸ். எந்த காலேஜை சூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் வேரி ஆகும். ஹாஸ்டல் ஃபீ இதெல்லாம் சேர்ந்து. பட் த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 லட்சத்திலிருந்து 12 லட்சம் வரைக்கும் வந்து ஃபீஸ் வேரியேஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போட்டாலே போதுமானது. பட் இந்த கேட்டகரி வந்து நம்ம பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற இதுல நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன். ஸோ இதே பிரைவேட் காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சில சீட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க சீட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் நீங்க போட்டிருந்திருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாலே 2 டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு. ஒன்று வந்து பியோர் மேனேஜ்மெண்ட் கோட்டா, இன்னொன்று மைனாரிட்டி கோட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ மைனாரிட்டி கோட்டா அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பிரைவேட் காலேஜஸ் வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கற்பகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டியில் வரும். திருச்சி எஸ்ஆர்எம் எடுத்துட்டிங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டியில் வரும். மூகாம்பிகா எடுத்துட்டிங்கன்னா மலையாளம் மைனாரிட்டியில் வரும். இது மாதிரி ஒரு சில காலேஜஸ் வந்து அவங்களோட லாங்குவேஜ் பீப்புள் லிங்குவிஸ்டிக் பீப்புளுக்காக தே வில் கிவ் சம் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அந்த மாதிரி லிங்குவிஸ்டிக் சப்போஸ் நீங்கள் ஒரு தெலுங்கு பேசக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்க மதர் டங் தெலுங்கு அப்படின்னா நீங்கள் தெலுங்கு மைனாரிட்டியில் நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு போது உங்களுக்கு அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் காலேஜஸில் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் கம்பேரிங் அ நார்மல் ஸ்டூடெண்ட். தமிழ் பேசுகிறவங்கள விட இப்போ தெலுங்கு பீப்புளுக்கு பெனிஃபிட் இஃப் த காலேஜ் லைக் கற்பகம் எஸ்ஆர்எம்லாம் சேரணும் போது கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பட் நீங்கள் எம்கியூ அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் கீழே வந்து கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மைனாரிட்டிக்கான விஷயம் நீங்கள் டிக் பண்ணியிருந்தா மட்டும்தான் யூ வில் பி எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் வித் திஸ் கேட்டகரி. ஸோ இது மேனேஜ்மெண்ட்ல பியோர் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கும் மைனாரிட்டி கோட்டாக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ப்ரையாரிட்டி தான். ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸ்ல தெலுங்கு பீப்புளுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். மலையாளம் மைனாரிட்டி காலேஜஸ்ல மலையாளி பீப்புளுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி தான். மற்றபடி சேம் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போட்டால் போதும். சேம் 18 to 20 lakhs ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஜஸ்ட் ஒரு குட்டி ப்ரிவிலேஜ் ஃபார் த சேம் லாங்குவேஜ் குரூப், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கேட்டகரி. ஸோ என்ஆர்ஐ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல ஒர்க் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸோட குழந்தைங்கள் வந்து இந்தியாவில் மெடிசின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் வந்து என்ஆர்ஐ கேட்டகரி. ஸோ என்ஆர்ஐ கேட்டகரியில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம்னாலும் அதுக்கும் வந்து சேம் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போதுமானது. பட் அதுல மைனாரிட்டி கோட்டாக்கு போட்ட மாதிரியே என்ஆர்ஐக்கும் பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ அப்படிங்கிற விஷயத்த நீங்க டிக் பண்ணிருக்கணும். அப்பதான் வந்து யூ வில் பி எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் த என்ஆர்ஐ கேட்டகரி. ஸோ பேரண்ட்ஸ் ஃபாரின்ல இருக்கணுங்கிறது மட்டும் இல்லாம ஈவன் பிளட் ரிலேஷன்ஸ் கூட ஃபாரின்ல இருந்தாலுமே வந்து என்ஆர்ஐ கேட்டகரியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க சீட்ஸ் எடுத்துக்கலாம். பட் இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் நீங்க அதுக்கு சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். பர்டிகுலர் ஃபார்மேட் இருக்கு. ஸோ அந்த ஃபார்மேட் பண்ணி நீங்க சில கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் டேக் அ சீட் இன் என்ஆர்ஐ திங். அது என்ன மாதிரி ஃபார்மேட்டு அதெல்லாம் எங்ககிட்ட டீட்டெயில்ஸ் இருக்கு. ஃபியூச்சர் வீடியோஸ்ல போடுறோம், மிஸ் பண்ணாம அதெல்லாம் பாருங்க. அண்ட் ஈவன் என்ஆர்ஐ கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 28 lakh per year ஃபீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்ஆர்ஐ. ஸோ இப்போ என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐல ஃபில் ஆகாத சீட்ஸ் எல்லாமே என்ஆர்ஐ லேப்ஸுக்கு வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணக்கூடிய யாராக இருந்தாலுமே வந்து இந்த என்ஆர்ஐ லேப்ஸில் வந்து சீட் எடுத்துக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 25 lakh to 26 lakhs per year வரும். ஸோ இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷனுக்கான உங்களுக்கு சீட்ஸ். ஸோ என்னன்னா இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணுறீங்க, சப்போஸ் உங்களுக்கு மைனாரிட்டிக்கு நீங்க எலிஜிபிள் இல்லை, என்ஆர்ஐ எலிஜிபிள் இல்லைன்னா நீங்க எதையுமே டிக் பண்ண வேணாம். ஜஸ்ட் பியோர் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில வந்துருவீங்க. 18 to 20 lakhs ஃபீஸ் எல்லா பிரைவேட் காலேஜ்லயும் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க சீட் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மைனாரிட்டி எலிஜிபிள் அப்படின்னா நீங்க மைனாரிட்டி டிக் பண்ணிக்கலாம். உங்களோட மைனாரிட்டி காலேஜ் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க அதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் அதிகமா இருக்கும். அதுக்குமே ஃபீஸ் வந்து 18 to 20 lakhs. இல்ல நான் என்ஆர்ஐ எலிஜிபிள்னா என்ஆர்ஐ டிக் பண்ணிட்டீங்கன்னா என்ஆர்ஐல வந்துருவீங்க.
ஸோ அதோட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் இதில் சீட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் லேப்ஸ் ஆன சீட்ஸை வந்து இதே மாதிரி நார்மல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணவங்க அதில் வந்து ரிமைனிங் சீட்ஸு அடுத்தடுத்த ரவுண்ட்ஸில் எடுத்துக்க முடியும். இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கான அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடியது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஸ்டேட் கோட்டாவில் நீங்கள் போட்ட அப்ளிகேஷனுக்கு ஃபில் ஆகக்கூடிய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். பட் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டீம்டு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபில் ஆனது. ஸோ நான் ஆரம்பத்திலே சொல்கிற மாதிரி ஆல் இண்டியா கோட்டான்னு எடுத்துட்டிங்கன்னா அப்ளிகேஷனே கிடையாது. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனு, பேமெண்ட்டு, சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணும்போது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறீங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் வேணும்னா 5,000 பே பண்ணிக்கலாம். இல்லை அதிலே வந்து நீங்கள் ஓப்பன் கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா 10,000 பே பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி சீட் எடுத்துக்கலாம். இது வந்து நார்மல் கவர்மெண்ட் காலேஜ்க்கு இதே அப்ளை ஆகும். அதே 18,000 ரூபா ஃபீஸுக்கு நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா மூலமாக எடுத்துகிட்டு வரீங்க. இல்லையா நீங்கள் டீம்டு காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. 2 lakhs அந்த மாதிரி வரும். 2 lakhs நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். அப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நீங்கள் டீம்டில் வந்து யூ கேன் டேக் அ சீட். இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 25 lakh to 28 lakh. டீம்டுக்கும் இந்த மற்ற கேட்டகரிக்கெலாம் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டீம்டுங்கிறது ஆல் இண்டியா கோட்டாவில் வருது. ஸோ நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கிறீங்க, மார்க் கம்மியாக தான் வரப்போகுது, கண்டிப்பாக நான் மெடிசன் தான் போவேன் அப்படின்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி டைரெக்டாக ஆரம்பத்திலே நீங்கள் சீட்டை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லையா எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆஃப் மணி இருக்குது, இல்லை எனக்கு ஒரு பர்டிகுலர் காலேஜ் நீங்கள் வேணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரையாரிட்டியில் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் மெடிக்கல் சீட் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து இவ்வளோ கேட்டகரிக்குள்ள வித்தியாசம். ஹோப் இந்த எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.